Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சீகன் பால் பைபிள் இன்ஸ்டியூட் வகுப்புகளுக்கு உடைய அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உண்மையான ஐயா ரைட் ரெவரண்ட் சொன்னப்பன் ஐயாக்காக, பாஸ்டர் அம்மாக்காக, உடன் ஊழியர்களுக்காக வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவியல் என்கிற ஒரு பாடத்தில் ஹெர்மெட்டிக்ஸ் போன வகுப்புல என்ன பண்ணோம்? ஹெர்மெட்டிக்ஸ் ஒரு பாடத்தில் அதை கற்றுக்கொண்டோம். லோத்து, ஆபிரகாம் எல்லாம் குறித்து நம்ம தெளிவாக ஆய்வு செய்தோம். வாசிக்கலாம். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. லூக்கா 23 எத்தனாம் வசனம்? 34. பிதாவே இவர்களுக்கு மன்னி. ஆண்டவர் சிலுவையில பேசின சிலுவை முதல் வார்த்தை. பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு விசேஷமான ஒரு நூல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 7 வார்த்தைகள். அதுல நிறைய வார்த்தைகள். 1ஆம் வார்த்தை, 2ஆம் வார்த்தை, நாமத்துக்கு சுத்திரம். அதுக்கப்புறம் 3ஆம் இன்னொரு வார்த்தை. என்ன வார்த்தை? பிதாவே கைகள் நாவே ஒப்புவிக்கிறேன். 3 சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள். 3 வார்த்தை எங்க இருக்கு? லூக்கா எழுதின சுவிசேஷ நூல்ல இருக்கு. லூக்கா பார்த்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1:1. வாசிங்க. இங்க லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் யாருக்கு எழுதப்பட்டது? பொழிவு ஒரே ஒரு மனுஷனுக்கு எழுதப்பட்டது. மகா
தேயும் பெரு ரெட்டா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் மூன்றில் ஒரு பகுதி. புதிய ஏற்பாட்டில் எத்தனை பக்கம் இருக்கு? 1104. 1100. பைபிள் மொத்த பக்கம் இல்லை. புதிய ஏற்பாட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் புதிய ஏற்பாடு 355 பக்கம். இந்த 355 பக்கத்தில் 100 பக்கம், ஒரு 100 பக்கம் போல யார் எழுதுனா? 100 பக்கத்துக்கு மேலே யார் எழுதுனா? கர்த்தர் லூக்காவை போட்டு எழுதி கொடுத்தார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் பார்த்தீங்கன்னா எத்தனாவது பக்கத்தில் ஆரம்பிக்குது? 75 ஆரம்பித்து அதுக்கப்புறம் 124 முடியுது. கரெக்டா? ஏற்கனவே 50 பக்கம் இதுவே. அப்புறம் அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகம். அப்போஸ் நடவடிக்கை எத்தனை பக்கம் சொல்லுங்க பார்ப்போம்? 206 முடியுது. நூற்றி 60 ஆரம்பிக்குது. 206 46 பக்கம். ஏறக்குறைய 100 பக்கம். ஏறக்குறைய 3 ஒரு பகுதி. யாரை கொண்டு கர்த்தர் எழுதுனா? லூக்கா. லூக்கா பார்த்தீங்கன்னா லூக்கா பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மகா கணம் பற்றிய தியோபிலிப்பு. Like we are the most honorable. An excellency. நீங்க யார வந்து கணப்பூர்ணி மகா கணப்பூர்ணின்னு சொல்லுவாங்கன்னா அரசர்களை தான் சொல்லுவாங்க. நீங்க பாரத பிரதமரை எப்படி சொல்லுவாங்க? ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்வாங்க. பிரதம மந்திரி, கணத்துக்குரிய மகா கணத்துக்குரிய மாண்புமிகு தமிழ் அப்படிதானே? மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பிரதமர். அது மாதிரி இந்த தீயப்பொழிவு பெரிய ஆளு. பார்த்தீங்கன்னா சிரியா தேசாதிபதிக்கு லிகேட், இங்கிலீஷ்ல லிகேட்னா ரொம்ப பேரரசுக்கு அடுத்த பதவி. சிரியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமாரியா, யூதேயா, கலிலேயா, எகிப்து, யோர்தான், அப்புறம் சிரியா, இப்படி பல நாடுகள் சிரியா கீழே இருந்துச்சு. இப்ப பல நாடுகளை ஆண்ட அரசாங்கம். இந்த தேயப்பொழிவும் பல நாடுகளை ஆண்ட அரசாங்கம். அப்போ ஒரு பெரிய ஆளுகையில் இருந்த ஒரு மனிதனுக்கு லூக்கா என்ன பண்றார்? எழுதுகிறார். ஒரு அரசனுக்கு எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷ நூல். அதுக்கப்புறம் ஒரு புஸ்தகம் தான் லூக்கா எழுதின சுவிசேஷ நூல். அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம். ஒரு ஆளுக்கு தான் எழுதுறாரு. ஆனா கணக்கட்டு ஏறக்குறைய 100 பக்கம் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கணும், எவ்வளவு பேரை பார்த்துக்கணும், எவ்வளவு தகவல்களை திரட்டி இருக்கணும். இதனை ஒரு பிஹெச்டி பண்றதுக்கு என்னென்னமோ பண்றோம். ஒரு 150 பக்கம் தீசிஸ் எழுதுறது, கட்டுரை, ஆய்வு கட்டுரை. என் மகெல்லாம் காட்டுக்குள்ள போய் படிச்சு கிடக்கான். நேத்தான் வந்தான் ஆண்டவர் கிருபையில. காடுனா ரோடு இருக்காது. திடீர்னு இவ்வளவு உயரம் மகை இருக்கும், எங்க பார்த்தாலும் புதர் இருக்கும். திடீர்னு ஒரு 100 யானை வந்துடும். புலி, சிறுத்தை காட்டில் தான் படுத்து கிடக்கும். அட்டை பூச்சி கடிக்கும். பாம்பு உண்டு, நல்ல பாம்பு, ராஜநாகம். போன காட்டில் ராஜநாகமே உண்டு. ராஜநாகன் பாம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 20 அடிக்கு மேலே நீளமாக இருக்காங்க. அப்புறம் இது
பைத்தான், மலைப்பாம்பு உண்டு, கரடி சர்வசாதாரணம். ஆக்சுவலா புளியை தேடி தான் போறான், புளியை ஆராய்ச்சி பண்ண தான் போறான். புளி எங்க இருக்கோ அங்கதான் இவன் நம்ம என் மகன் என்ன பண்றான், போறான். ஆமா, போய் எத்தனை திரும்பி வந்தான், தொடர்ந்து காட்டுக்கு போயிட்டே இருக்கான். டீ காஃபிலாம் கிடையாது, சும்மா தரையில போட்டுக்கணும், அவ்வளவுதான். வீடுகள்லாம் கிடையாது, காட்டுக்குள்ள ஒரு டென்ட்டை போடுவாங்க, சுத்தி ஓப்பனா இருக்க, கீழே தர இருக்காது, பெட்ஷீட் விரிச்சு பழகும், போத்தி குளிர் வேற நட்டுக்கும், குளிர் வேற ஆட்டம். ஸ்லீப்பர் பேக்னு ஒரு பேக் வச்சிருக்காங்க, அதில் போட்டு தூக்கி படுத்துக்கிறாங்க. காலைல இவ்வளவு நேரம் சாக்ஸை போட்டு அட்டைப்பூச்சி கடிக்குது, அட்டைப்பூச்சி கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிருக்கு. அது உரியும் போது நமக்கே தெரியாது. நம்ம ஊர்ல பார்க்குற அட்டைப்பூச்சி வேற, அங்க காட்டுல இருக்க அட்டைப்பூச்சி பயங்கரமான. சொல்றேன், ஒரு பிஹெச்டிக்காக அவ்வளோ ஆய்வு செய்து அவ்வளோ பாடுபட்டு ஏதோ சொத்தை கிடைச்ச சொத்தை சாப்பிட்டுட்டு 100 கிலோமீட்டர் வந்தான் இந்த வாட்டி புலிகளை தேடி காட்டுக்குள்ள. இந்த மாதிரி தரையிலையும் கிடக்க முடியாது, அது காட்டுக்குள்ள திடீர்னு ஒரு 8 அடி உயரம் இருக்கும், அது ஏறி விழணும். ஆமா, இப்போ சைபத்துல இப்போ போயிட்டு வந்தான், நேற்று வெளியே வந்தான், வந்தவன சொன்னா அவன் சொல்ல பயங்கரமா இருந்தது. ஒரு 100 யானை சூழ்ந்துருச்சு, அவன் படுத்து கிடக்குறாங்க, 100 யானை சூழ்ந்துருச்சு. ஏன்னா இவங்க சோறு இருக்கு, சோறு சமைக்கிறாங்க, அதுக்காக வந்தது. அதுவும் ஓடை தனி ஓடுகிற அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அங்கே உட்காந்து படுத்துட்டு அதெல்லாம் குளிக்கணும், அதுக்கப்புறம் சமைச்சு எடுத்துட்டு போவாங்க. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் தேவையான சமைச்சு எடுத்துட்டு போவாங்க. இந்த இந்த இதுக்கு தண்ணி குடிக்க வர யானை என்ன பண்ணிடுது, இவ்வளவு சூழ்ந்துருச்சு, ஒரு 100 யானை. வனத்துறையினே நடுங்கிட்டாங்க, ஒரு 100 யானை சூழ்ந்தா என்ன பண்றது? ஒரு ஒரு பிஹெச்டி ஆராய்ச்சிக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கு. லூக்கா எவ்வளவு பாடுபட்டு இருப்பான், எவ்வளவு தகவல் தட்டி இருப்பான். எத்தனாமத்துக்கு ஒரே ஒரு ஆளுக்காக அவ்வளவு பிரயாசப்பட்டான். அதனால கர்த்தர் லூக்காவை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுதான் நான் வருவேன், ஆள் கம்மியா தான் போச்சுட்டு எல்லாம் போன நாட்கள்லாம் எனக்கு தெரியும். மீட்டிங்ல முதல் நாள் மீட்டிங்ல ஆள் கம்மியா இருக்குன்ட்டு 3 நாள் மீட்டிங் டேட் கொடுத்துட்டு மறுநாள் பிரசிங்கர் காணும். ஹோட்டல் ரூமா போய் பார்த்தா நேற்றே நைட்டே லாட்ச காலி பண்ணி போயிட்டாங்க. கூட்டம் இல்லைன்னா நம்ம ஆளுக்கு என்ன முடியாது, பிரசங்கம் ஓடாது. கூட்டம் இல்லைன்னா அவ்வளோதான், ஓட்டம் தான். ஆனா இங்க ஒரே ஒரு ஆளுக்காக ஆண்டவர் பாருங்க, ஒரு ஆளுக்காக புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு முக்கியம். ஒரு ஆள் எப்படியோ 1,00,000 பேர் அப்படிதான், அவருக்கு 1 கோடி பேர் அப்படிதான். ஆண்டவருக்கு ஒவ்வொரு ஆளும் முக்கியம். அதனாலதான் ஒரு லூக்காவை எழுப்பினார். இந்த லூக்கா பார்த்தீங்கன்னா, லூக்கா பத்தி பார்த்தோம்னா, லூக்கா பத்தி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, லூக்கா பத்தி சொல்லியிருக்கேனா, எடுத்துங்க. லூக்கா யாருன்னு சொல்லியிருக்கேனா, லூக்கா எங்க பிறந்தா சொல்லுங்க. பிறந்தது அந்தியோகியா. அந்தியோகியா பைபிள் இருக்கா? இங்கிலீஷ்ல ஆன்டியோக். அவன் யார்? ஒரு டாக்டர். 4 கிபி. அந்தியோகியா வந்து இது துருக்கியில் இருக்கு, இப்போ ஐரோப்பா போகுது. டாக்டர். டாக்டர் யாரு? மருத்துவர், நல்லா படிச்சவன். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 70 ஆட்களை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, 2 பேரா பிரிச்சு ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அதுல ஒரு ஆள் அவன். நீங்க ஆண்டவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க, அப்புறம் 70 சீஷர் இருந்தாங்க, அப்புறம் பெண்கள் மாத்திரம் 150 பேர் இருந்தாங்க, அது போக நிறைய ஆட்கள் இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் போல இருந்தாங்க.
நீங்க 1 Corinthians 15 பார்த்தீங்கன்னா 500 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 4 பார்த்தீங்கன்னா பல படங்கள் போனார்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை லூக்காவே எழுதலாம். ஒரு ஏராளமான பெண்கள் போனார்கள் என்று லூக்காவே எழுதலாம். நீங்க லூக்கா பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 2:3. லூக்கா 8:2-3. லூக்கா 8:2-3. இங்க பாத்தீங்கன்னா அநேகம் பெண்கள் அநேகம் பேர். நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கா? பொல்லாத ஆவிகளையும் வியாதிகள் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகள், சில பெண்கள். யாரு? வியாதி சுகமான ஆட்கள், பிசாசு பிடியிலிருந்து விடுதலையான ஆட்கள். அப்படி சில பெண்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 பிசாசு நீங்கின மதுரையான இடப்பட்ட மரியாள், லாசருடைய சகோதரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏரோதின் காரியக்காரனான உசாவின் மனைவியாக யோவனாள் ஒரு பெரிய ஒரு அதிகாரியுடைய மனைவி. அதுக்கப்புறம் சூசன்னாள். இவெல்லாம் தங்கள் ஆசைகளால் ஊழியம் செய்து கொண்டது. மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அநேகம் பெண்கள் ஒரு பெரிய டீம் வச்சு ஆடக்கூடாது. அந்த காலத்துல இப்ப பெண்களை சேர்க்க மாட்டான் ஊழியத்துக்கு. இப்ப ஊழியத்துக்கு பெண்களை சேர்க்கறது இல்லை. இப்ப சொல்றான் பெண்கள் சபையில பேசக்கூடாதியா, ஏதோ பெருக்கலாம், துடைக்கலாம், தண்ணி எடுத்து வைக்கலாம், பாய் போடலாம், சமைக்கலாம், ஒரு பாட்டை பாடலாம், ஜெபம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஞானசானம் கொடுக்கக்கூடாது, தெரிந்து கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்ல. பைபிள்ல ஒரே ஒரு பெண் 18 அப்போஸ்தலருக்கு ஒரு பெண் அப்போஸ்தலர் இருக்கிறார் பைபிள்ல. நீங்க ரோமர் கடைசி அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யூனியா அப்படின்னு ஒரு பெண் அப்போஸ்தலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் அப்போஸ்தலரா இருந்தா. இருக்கிறதுல பெரிய ஊழியத்துல பெரிய தலைமை பதவி எதுனா அப்போஸ்தலர் தான். நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது. ரோமர் 16:7 அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோட கூட காவலில் கட்டுண்டவருமாய் இருக்கிற ஆண்டோனிக்கும் யூனியாவையும் வாழ்த்துக்கள். பவுல் எழுதலாம் அப்போஸ்தலருக்குள்ள பெயர் பெற்றவர்கள், எனக்கு முன்னாலே கிறிஸ்துக்குள்ள வந்தவர்கள். அதுக்கப்புறம் என் இனத்தார் யூதர்கள், இனத்தார்னா யூதர்கள். என் கூட காவலில் கட்டுண்டவர்கள், ஜெயிலில் என் கூட இருந்தாங்க, சிறைச்சாலை சுவிசேஷத்துக்காக சிறை சென்றவர்கள். 2 பேர் பேரை சொல்றோம். ஆண்ட்ரிக் அப்புறம் யூனியா. யூனியா என்பது பேர். 2 அப்போஸ்தலர் பேரை சொல்றோம். ஒன்று ஆண்ட்ரிக், இன்னொரு யூனியா. நீங்க பைபிள்ல ஏராளமான ஊழியக்காரங்க பேர் இருக்கு. ஆனா அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா 18 பேர் தான் இருக்கு. அதுலேயும் ஒரு பெண் அப்போஸ்தலர். அப்போ ஆண்டவர் அன்னைக்கு பெரிய புரட்சி செய்தார். பெரிய புரட்சி. பெண்கள் ஒரு பெரிய டீம் இருந்தாங்க அவர் ஊழியத்தில். அப்போ லூக்கா பார்த்தீங்கன்னா பிறந்தது அந்தியோகியா. அந்த 70 பேர் இருந்தாங்க பாருங்க சீசர். அதுல ஒருத்தன் 70 பேர்ல ஒருத்தன் அவனே தான் சொல்ல எழுதுறான். இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான் 70 பேரை நியமித்தார் ஆண்டவர். 10:1 பார்த்தீங்கன்னா இவைகளை பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து, இந்த 12 பேர் கிடையாது, அதெல்லாம் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினான். எதெல்லாமத்துக்கு சோத்திரம்.
அதுக்கப்புறம் அந்த 70 பேர் திரும்பி இருந்தார்கள். 17 வருஷம் லூக்கா 10:17 இந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆகியும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்க சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்க சந்தோஷப்படுகிற என்றார். 19 சொல்றோம், இந்த சர்ப்பங்களையும் தேவர்களையும் விதிக்கவும் சத்துருடைய சகல வளமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். நீங்க பாருங்க, முதல் பிசாசுகளை துரத்தினார்கள் இயேசு நாமத்தில். அந்த காலத்துல பிசாசை யாராலையும் துரத்த முடியல, துரத்துறது யாருக்கும் அதிகாரம் இல்லை. முதல் பிசாசுகள் இந்த 70 பேர் ஊழியம் செய்த போது இயேசுவின் நாமத்துல இவர்கள் தான் பிசாசை துரத்தினார்கள். நீங்க ஆதாம்ல இருந்து அன்றைக்கு யோவான் ஸ்நானன் வரைக்கும் யாரும் பிசாசு துரத்தவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமி மனிதனாய் வந்தபோது அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதனாலதான் ரொம்ப சந்தோஷம். உங்க பேரை சொன்னா பிசாசு என்ன பண்ணுது? நெல்லுனா நிக்குது, ஓடுனா ஓடுது. அப்போ அந்த பிசாசு துரத்தனவங்க ஒரு 70 பேர்ல யாரும் இவனும் ஒருத்தன், லூக்காவும் ஒருத்தன். நீங்க பாருங்க, லூக்காவுடைய வரலாற்றை அன்னைக்கு லூக்காவை பார்த்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரியன்ஸ் வரலாற்று ஆசிரியர்கள் Nicephorus. அப்புறம் Callistus, Xanthopoulos. Callistus, Xanthopoulos. இவர் வரலாற்று ஆசிரியர். அப்புறம் எபிஃபேனியஸ், இவங்களும் வந்து லூக்காவுடைய வரலாறை பதிவு செய்திருக்கிறார்கள். கதிராமத்துக்கு சுதந்திரம் பெரிய ஊழியம் செய்யலாம். அன்னைக்கு நிறைய கூட்டம் வந்து சுவிசேஷம் கூட்டம் நிறைய நடத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொழுந்து பட்டணத்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பெரிய சுவிசேஷகர், ஃபேமஸான சுவிசேஷகர் சொல்லப்பட்டது, பிரபல சுவிசேஷகர். இன்னைக்கு பிரபல சுவிசேஷகர் யாரு? நம்ம மோன்சி லாசரஸ் அண்ணன் ஃபேமஸான சுவிசேஷகர். அப்போ அதே மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு சுவிசேஷகனா இந்த லூக்கா இருந்தான். கதநாமத்துக்கு சொல்றோம், ரொம்ப ஃபேமஸ். நிறைய அவங்க மீட்டிங் நிறைய அற்புதம் நடந்தது. பொதுவாக சுவிசேஷகர் மீட்டிங் நிறைய அற்புதம் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? நிறைய கூட்டமும் வரும். அந்த மாதிரி லூக்காவுக்கு நிறைய கூட்டம் வந்து சொல்லி வரலாற்று பதிவுகள் சொல்லி பெரிய ஊழியம் செய்யலாம். கதநாமத்துக்கு சுதந்திரம் அவங்க தான் எழுதுறான். நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவன் தான் எழுதுறான். நீங்க இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ நூல், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் அவனை கொண்டு தான் கர்த்தர் நம்ம எழுதி கொடுத்துருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் எப்படி ஊழியம் செய்யணுன்றதுக்கு நமக்கு ஒரு டிக்ஷனரி எதுனா அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம். லூக்கா எப்படி ஆண்டுடைய வரலாறு ரொம்ப தெளிவா இருக்கும். சரி, நீங்க பார்த்தீங்கன்னா அவன் வந்து 74 வயசுல செத்து போயிட்டான். கிபி ஏடி 74 செத்து போயிட்டான். அப்போ வந்து அவனுக்கு 70 வயது. ரத்த சாட்சியா மறைச்சான்.
அவனை வந்து போர்ஷியா கிரீஸில் முனையை சேரும்போது போர்ஷியா கிரீஸ் ஒரு நாடு இருக்கு, கிரேக்க நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரீஸ் கிரீஸ்னா கிரேக்க தேசம். அங்கதான் ரத்த சாட்சியம் மறித்தான். ரத்த சாட்சியம் மறிச்சான். அங்கே தீப்ஸ்ன்னு ஒரு இடத்துல அவனை அடக்கம் பண்ணாங்க. தீப்ஸில் அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிற்பாடு அவனுடைய கன்றையை உடைத்து அவன் எலும்புகள்லாம் எடுத்துட்டு 4ஆம் நூற்றாண்டுல படுவா இட்டாலி நாட்டில் அவனுடைய எலும்புகள் இப்போ இருக்கு. எந்த நாமத்துக்கு சூத்திரம். அது மேல ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. என்ன சர்ச்சுன்னா அபே ஆஃப் சாண்டா ஈஸ்டினா. Santa நீங்க இத்தாலியில போனீங்கன்னா படுவா அப்படின்னு ஒரு நகரம் இருக்கிறது. அங்கே இந்த சர்ச்சு எப்படி நம்ம சாந்தம் சர்ச்சுக்குள்ளதான் ரோமா கல்வரை இருக்க மாதிரி லூக்காவுடைய கல்வரை எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. நீங்க 1998 வருஷம் அவருடைய கல்றையை உடைத்தார்கள். பொருளியல் துறை விஞ்ஞானிகள் அப்புறம் மருத்துவ விஞ்ஞானிகளும் கல்றையை உடைத்தார்கள். டாக்டர் கூப்பர் டாக்டர் பொய்னா இவெல்லாம் இத்தாலியை சார்ந்தவர்கள். இத்தாலி நாட்டை சார்ந்தவர்கள். ஐரோப்பாவில் இருக்க இத்தாலி. கல்றையை உடைத்து பார்த்த பொழுது 1998 எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 28 வருஷம் ஆச்சா? 28 வருஷம். இவ்வளோ இருந்தா 28 சரி, 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷம் முன்னாடி உடைச்சாங்க. அவங்க கல்றையை உடைச்சு அவங்க என்ன கிடைச்சதுன்னா கொஞ்சம் எலும்புகள் கிடைத்தது. போன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பல்லு கிடைச்சது. டீத், 2 டீத், பற்கள் கிடைச்சது. யாருடைய பல்லு கிடைச்சது? லூக்காவுடைய பள்ளி. இப்போ இருக்கு 2 பல்லு இருக்கு, கொஞ்சம் எலும்புகள். அவங்க மரபணு விஞ்ஞானியெல்லாம் மரபணு செய்து லூக்காது சும்மா சொல்லிட மாட்டாங்க. 2 பல்லு கிடைச்சிருப்பா, இது லூக்காதுன்னு சொல்லிட முடியாது. அதை மரபணு செய்வார்கள். அவங்க உறவுக்காரங்க யாராவது எங்கேயாவது அது அந்த கல்றை உடைப்பாங்க, மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. பெரிய ஆய்வு செய்வாங்க. லூக்கா இன்னைக்கும் 2 பல்லு இருக்கு. லூக்காவுக்கு என்ன இருக்கு? 2 பல்லு, கொஞ்சம் எலும்பு இருக்கு. அதை பார்க்கணும். எங்க போனோம்? இத்தாலி. நேரம் ஃப்ளைட் பிடிச்சிங்கன்னா மும்பை போனீங்கன்னா இறங்கிடலாம், ரோம் போய் இறங்கிடலாம். டைரக்ட் ஃப்ளைட். சரி, ரைட்டு. கேஸுக்கு வைக்கல. 3 நாள் பெட்ரோல் டீசலுக்கு நாங்கள் அலைஞ்சா எங்களுக்கு தான் தெரியும். வீட்டில் தண்ணி குடிக்கிற கேன் வரைக்கும் நாங்கள் தூக்கி போய் என்ன பண்ணோம்? விழுப்புரம். அன்னைக்கு விழுப்புரம் ஊழியத்துக்கு போகிறேன். 5ஆம் நாள் தான் நான் புதன்கிழமை அங்கே
இந்த பிஷப் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நானும் ஐயாவும் பெரம்பூர்ல இருந்து வந்தோம். ஐயா நைட்டே பெட்ரோல் பங்க்ல கூட்டம், செம கூட்டம். நான் வந்துட்டோம். காலையில நான் நினைச்சேன், சரி நம்ம விடிய காலையில போறோம், ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு பங்க்லையும் 6 கிலோமீட்டர் கியூ நிற்குது. நானும் ஒவ்வொரு பங்காக போனேன். கடைசியில் செம்மஞ்சேரி வரைக்கும் போயிட்டேன். ஒரு முடிவு பண்ணேன், இதெல்லாம் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம திரும்பிடணும், வேற வழி இல்லை. என் கூட ஒரு தம்பி வருவான். அவன் வீட்டில் இருந்து டிஃபன்லாம் செஞ்சு பூரி சன்னாலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தான். ஹோட்டலில் சாப்பிட்டா நிறையா செலவாகுதுன்ட்டு என்ன பண்ணுறான், இப்போ அவன் சாப்பாடு கொண்டுட்டு வரான். எல்லாம் ஆசிரியர்ஸ்லாம் கேட்டுட்டு போனால் மளிகை சாமான் கொண்டு போகிறோம் இங்கேருந்து. ஏன்னா அங்கே சமைக்கிறதுக்கு அங்கே ஒரு 80-90 ஊழியர்கள் வருகிறார்கள். அவங்க சாப்பாடு போடணும், அவங்க படிக்க வராங்க, ஃபுல் டே படிக்கிறாங்க. எல்லாம் ஏற்றிட்டு போனால் கர்த்தர் கிருபையாக மளிகை சாமான் கொடுத்தாரு. ஏற்றிட்டு போனால் டீசல் போட முடியல. 8 மணி ஆயிடுச்சு. இங்கே போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல அப்படி காரை அப்படி நிறுத்திட்டு எட்டி பார்த்தேன். ஒரு போலீஸ் அங்கே நின்றுட்டு இருந்தார். என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். ஏன் அங்கே நிற்கிறீங்க, நான் பெட்ரோல் போடணும், உள்ள போங்கன்னாரு. அங்கே கியூ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே ஏற்கனவே ஒரு 2 பக்கம் கியூ இருக்கு. நான் உள்ள போயிட்டேன். அங்கே போனால் அவங்க தொத்தி விடுறாங்க. இங்கே பெட்ரோல்லாம் போடல, வெளியே போங்க. நான் ரிவர்ஸ் வந்தேன் பாருங்க. நேரம் அந்த டீசல் போற இடத்துல போய் ரிவர்ஸ் வந்து நின்றுட்டேன். வேற வழி இல்லை, ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கு இடம் இல்லை. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, உடனே டீசலை போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க, விட்டாங்க. செங்கல்பட்டு போனா, செங்கல்பட்டு பைபாஸ் ஏறி பார்த்தா அங்க லைனா பெட்ரோல் பங்கு, விழுப்புரம் வரைக்கும் பெட்ரோல் பங்கு எல்லாம் காலியா இருக்கு. அவன் பொழுதுபோக்கு உட்காந்து செல்போன்ல அப்படியே வீடியோ பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இந்த பிரச்சனை எல்லாம் ஊருக்குள்ளதான் வதந்தி. இந்த கிராமங்கள்ல பட்டணங்கள்ல ஒரு வதந்தி வந்துருச்சு. டீசல் கிடைக்காது, பெட்ரோலு கிடைக்காது. எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். 2 மாசம் அப்புறம் 2 மாசம் போன வேண்டியதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. எல்லாம் வாங்கி வச்சுட்டு பெற மாட்டான், வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். வெளியே போனா துட்டு செலவாயிரும். சரி, ஏன்னா வேதம் சொல்லுது, இதோ இருள் பூமியையும் காரங்கள் ஜனங்களையும் ஆனால் முன்பே எனக்கு அதான் வாங்கி தர கொடுத்தாரு. உனக்கு கிடைக்கிற டீசல் போ, நீ போறது என் வேலையா பாருங்க. ஆண்டவர் டேங்க் ஃபில் பண்ணி அனுப்புறாரு. கசனமத்துக்கு சுத்திரம். அப்போ ஒரே ஒரு மனிதனுக்காக லூக்கா என்ன பண்றான், அவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த தீர்வுகளும் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு பிற்பாடு பெரிய ஊழியம் செய்தான் என்று வரலாறு சொல்றது. கதிரமத்துக்கு அவன் அரச பதவியில வேணான்னு விட்டு வந்துட்டான். பெரிய ஊழியம் செய்தான் என்று வரலாறு சொல்றது. அழிச்சலாமா போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? போட்டோ எடுத்து மூன்று வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின முக்கியமான 7 வார்த்தைகள், சிலுவை வார்த்தை. அதை பற்றி தான் நம்ம பண்றோம். ஒரு வருஷமும் தியானிக்கிறோம். குட் ஃப்ரைடேன்னு ஒரு ஆராதனையில 7 பேர் பிரசங்கம் பண்றோம். அப்போ அந்த 7 வார்த்தைகள்ல 3 வார்த்தைகள் ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தினார்? கூட தான் இருந்தா லூக்கா கூட இருந்தா. எத்தனை நாமத்துக்கு சொத்துறோம். அப்போ முதல் வார்த்தை ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை என்ன? பிதாவே இவர்களை இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு 2 பக்கம் குற்றவாளிகள் இருந்தார்கள். வலது பக்கம் ஒரு குற்றவாளி, அதுக்கப்புறம் இடது பக்கம் ஒரு குற்றவாளி இருந்தார்கள். நான் ஏற்கனவே உங்க பேரெல்லாம் சொல்லியிருக்கேன். வலது பக்கத்தில் ஒரு கிறிஸ்துமாஸ், இடது பக்கத்தில் ஜெஸ்டாஸ். அதுக்கான ஆதாரங்களும் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரெக்டா? எங்க இருந்து இந்த பேரெல்லாம் கண்டுபிடித்தேன், அது எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அது இல்லாத முதல் எடுத்தோம் நினைக்கிறேன். இப்போ அந்த ஆதாரங்கள் சிலருக்கு அது தெரியாது, அதை நான் சொல்லி கொடுத்துறேன். கதாநாமத்துக்கு சொல்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா
மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 27 அதிகாரம் 39 வாசிங்கன்னா, மத்தேயு 27:39 சொல்லுது, அவளை எல்லாரும் என்ன பண்ணாங்களா, அந்த வழியே நடந்து போகிறவர்கள், அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர், வேதப்பாரகர், அப்புறம் மூப்பர், இவங்கள அவளை ரொம்ப கேவலமா பேசுனாங்க. 44 வாசிங்க, மத்தேயு 27:44. போதும். மத்தேயு 27 சொல்லுது, குற்றவாளிகள், 2 குற்றவாளிகள், அதுக்கப்புறம் வேற யாரு லைனா சொல்லுங்க பார்ப்போம். யாரும் அவன் நிந்தித்தார்கள்? பிரதான ஆசாரியர், வேதப்பாரகர், மூப்பர். வேதப்பாரகர், மூப்பர், அதுக்கப்புறம் 14,000 ரோம ராணுவ வீரர்கள். வேற யாரெல்லாம் இருந்தா? லாங்கினஸ் இருந்தான். அவர் ஈட்டில குத்துறான் பார்த்தீங்கன்னா, அவன் பேர் என்னது? லாங்கினஸ். அவர் கிளேவியஸ். கிளேவியஸ் இருந்தான். இவன் தளபதி. இந்த 14,000 ராணுவத்துடைய ராணுவ அதிகாரி, கமாண்டர். ஆயிரக்கணக்கான ஆட்கள் அங்க இருக்காங்க. ஆண்டவர் இவங்களை எல்லாரையும் மன்னிக்கும்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஒரு பக்கம் அவரை பரியாசம் பண்றாங்க, ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, அவரை முள்முடியால் தலையில் அடிச்சுட்டாங்க. அந்த முள் பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாம் 2 இன்ச்சு நீளமுள்ள முள். ஒரு 50க்கு அதிகமான காயம் முள் உள்ள இறங்கி தலையில அவருக்கு ஏற்பட்டது. அப்புறம் ஒரு கோல்னால அடிச்சாங்க, கன்னத்தில் அறைந்தார்கள், தலையில கொட்டினார்கள், காதை கொட்டினார்கள், முதுகுல சாட்டையால அடிச்சு சதையெல்லாம் பிடிச்சு எடுத்தாங்க. வெறும் எலும்பு தான் இருந்தது பின்னாடி, உள்ளுக்குள்ள இருக்க உறுப்புலாம் தெரிஞ்சதுன்னு சொல்லி இந்த லாங்கினஸும் சரி, இந்த கிளேவியஸ் பிறகு ரட்சிப்பட்டுட்டான். அவரை சிலுவையில் அறைந்த ராணுவ அதிகாரி, 14,000 பேருக்கு தலைவர், அவனும் ரட்சிக்கப்பட்டான். கதிராமத்துக்கு சொல்கிறோம். இந்த கிளேவியஸ்க்கு யூமர், இவங்க எல்லாம் இருக்காங்க. வேதப்பாரகர், பிரதான ஆசாரியர், அதுவும் எல்லாத்துக்கும் மேல 2 பக்கம் குற்றவாளிகள். எல்லாமே அவரை நிறுத்திட்டார், அவர் பரியாசம் பண்ண. ரத்தம் சொன்ன தொங்கிட்டு இருக்கான். வலது பக்கம் ஒரு குற்றவாளி, அவர் திஸ்மாஸ். இடது பக்கம் குற்றவாளி. கெஸ்டஸ். எல்லாருமே அவரை பரியாசம் பண்ணுகிறார். அவருக்கு ஒரு நாள் கூட சாதகமா யாருமே பேசல. தலையிலிருந்து கால் வரைக்கும் 1500 அதிகமான காயங்கள். அப்படியே
துடிக்கிறார். ஆனா என்ன பண்றாரு? முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? பிதாவே பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு. எத்தனாவது சொல்றோம்? நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அவர் தம் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்படுவார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்படுவார்னா வலது பக்கம் ஒரு அக்கிரமக்காரன் குற்றவாளி, இடது பக்கம் ஒரு குற்றவாளி. அது மத்தியில அவரை சிலுவையில் அறைவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொலையாக பங்கிட்டுக் கொள்வார். இவ்வேறு சொல்லுது, அவர் அக்கிரமக்காரன் நடுவில் அவர் சிலுவையில் தொங்குவார். எங்க ஏசாயா 53:12. அதுக்கப்புறம் அநேகருடைய பாவத்தை சுமப்பார், அக்கிரமக்காரருக்காக என்ன பண்ணுவார்? வேண்டிக் கொள்வார். இங்கே அக்கிரமக்காரன் வலது பக்கம் ஒரு அக்கிரமக்காரன், இடது பக்கம் ஒரு அக்கிரமக்காரன் நடுவில் சிலுவையில் தொங்குகிறார். அவர் மனித இனத்தின் பாவத்தை என்ன பண்ணுகிறார்? சுமக்கிறார். அதான் வேதம் சொல்ற, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே என்று வேதம் சொல்லுது. எத்தனாமத்துக்கு சொல்றோம்? பேதுருவை கொண்டு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களை செய்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதுதான் ஏசாயா 53 சொல்லுது. ஏசாயா 53 என்ன சொல்லுதுன்னா, 53:5 சொல்லுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆட்களே அவர்கள் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். 53ஆம் அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது சொல்லப்பட்டது? 711 கிமு பிசி. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில இந்த ஜெபத்தை ஏறெடுப்புகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார் என்கிற தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறிச்சு? 741 ஆண்டுகளுக்கு பிறகு. சொல்லிட்டான், அவர் சிறுமையில தொங்கி என்ன பண்ணுவார்? அக்கிரமத்தை நடுவிலே தொங்கும் பொழுது சொல்லு, அவர் என்ன பண்ணுவார்? அக்கிரமக்காரனுக்காக என்ன பண்ண செவிப்பார். இவர் மன்னிங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணா சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அன்னைக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் 741 வருஷம் கழிச்சு நிறைவேறிச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் ஏற்பட்டார்? ஏப்ரல், சொல்லுங்க, சொல்லியிருக்கேன், ஏப்ரல் 3ஆம் தேதி. வருஷம் என்னது? 30 கிபி 7. ஏப்ரல் 3 கிபி 30 அன்னைக்கு தான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டார். அப்ப கரெக்டா 41 வருஷம், 741 வருஷம் கழிச்சு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. நீங்க பழைய பாட்டு முழுக்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 3:15 நான் ஸ்திரீ வித்தாய் வந்து என்ன பண்ணுவேன்? விசுவாச தலையை நசுக்குவேன் முதல் சொன்னார். அன்னைக்கு ஆரம்பிக்குது கிறிஸ்துவ பத்தி தீர்க்க தரிசனம். அதே மாதிரி எவ்வளவு ஸ்திரீ வித்தாய் வந்து பிறந்தார், ஒரு கண்ணின் வயிற்றுல வந்து பிறந்தார். விசுவாச தலையை என்ன பண்ணார்? நசுக்கிறார். சிலுவை மரணத்தின் மூலமாய் விசுவாச தலையை நசுக்கிட்டார்.
கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் அவர் சிலுவையில பிதாவை மன்னிங்கன்னு பண்ணி பேசினார்னா, ஏற்கனவே தீர்க்க தரிசனம் இருக்கு. அவரு இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஏசாயா கொண்டு உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அங்க இருக்கிற எல்லாரையும் மன்னித்தார். ஒருத்தர் கூட நல்ல ஆள் இல்லை, எல்லாம் பாவி பாவி பாவி. ஆனா அவர்களே என்ன பண்ணார்? கர்த்தர் மன்னித்தா. கர்த்தர் நாமத்துக்கு நல்லா சொன்னா, பிதாவை மன்னிங்க, நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 3 கிபி 30 அப்படின்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா 2 நமக்கு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது ஒரு 3 மணி நேரம் இருள் சூழ்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதனாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 மணி நேரம் இருள் சூழ்ந்தது. சரியா? அது ஒரு அடையாளம். ஏன் இருள் சூழ்ந்ததுன்னா, அன்னைக்கு ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஒரு சூரிய கிரகணம். இந்த வசனத்தை அவர் காண்பித்து கொடுக்கிறேன். மத்தேயு 27:45, மார்க்கு 15:23, லூக்கா 23:44-45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் என்னாச்சா? இருள் சூழ்ந்தது, இருட்டு ஏற்பட்டுச்சு. நீங்க பாருங்க, அன்னைக்கு கரெக்டா ஏப்ரல் 3 கிபி 30 பஸ்கா அன்றைக்கு இருள் சூழ்ந்தது சொல்லி வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். நீங்க புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஜோசப்பஸ் அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள். அதுக்கப்புறம் டெர்டூலியன், என்கிற வரலாற்று ஆசிரியர். அப்புறம் தல்லூஸ் ஒரு வரலாற்று ஆசிரியர். தல்லூஸ் அன்னைக்கு வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர். அப்புறம் பிளேகான், இவரெல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, பஸ்கா அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது 3 மணி நேரம் என்னாச்சு? இருள் சூழ்ந்து அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டதுன்னு சொல்லி எழுதுறாங்க. வரலாற்று ஆசிரியர் ஹிஸ்டாரியன்ஸ். உலகத்தின் பெரும்பகுதியில் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டு 3 மணி நேரம் இருள் சூழ்ந்து விட்டது. ஐரோப்பா, ஆசியா கண்டங்கள், ஆப்பிரிக்கா கண்டங்களில் அந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டது சொல்லி வரலாற்று ஆசிரியருடைய பதிவுகள் சொல்கிறது. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமோஸ் 8:9 கூட சூரிய கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஆமோஸ் 8:9 கூட
சொல்லப்பட்டு மதியம் வசனத்து வாசல ஆமோஸ் 8:9. அந்நாளிலே மத்தியானத்திலே நான் சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவேன். ஆமோஸ் 8:9. அது தீர்க்க தரிசனம் தான். ஆமோஸ் போட்டு கர்த்தர் எழுதுகிறார். திருக்குறள் யோசிக்க ஆமோஸ் 8:9. மத்தியானத்திலே நான் சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே நான் என்ன பண்ணுவேன், தேசத்தை அந்தகாரப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கு தான் நிறைவேறிச்சு. ஏன்னா 3 மணி நேரம் இருள் சூழ்ந்து விட்டது. கரெக்டா மதியம் 12 மணி. நீங்க மத்தேயு 27:45, மார்க் 15:23, லூக்கா 23:44-45 வாசிச்சீங்கன்னா 6ஆம் வேளை. நீங்க அந்த இது ஒண்ணி வாசிங்க. மத்தேயு 24:45 வாசிங்க. 6ஆம் மணி வேளையில பூமியில அந்தகாரம் வந்தது. வாசிங்க. நேரம் 9ஆம் மணி இருள். அது காரணம் என்ன? சூரிய கிரகணம். இவங்க என்ன சொல்றாங்க? சூரிய கிரகணம் என்று சொல்கிறார். சோலார் எக்லிப்ஸ். மணி 9ஆம் மணினா என்ன அர்த்தம்? 12 PM to 3 PM. மதியம் 12ல இருந்து 3 மணி வரைக்கும். அப்போ ஒவ்வொரு காரியமும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் திடீர்னு ஒன்றும் நடக்கவே இல்லை. 766 கிமு ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இது நடக்கும்போது கிபி 30. அப்ப இது எப்போ நிறைவேறுது? 796 ஆண்டுகள் பிறகு நிறைவேறுது. நம்ம சின்ன வயசு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுச்சு. நான் தான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். சின்ன பையன் உள்ள இருள் வந்துச்சு பகல்ல. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு சூரிய கிரகணத்தை. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டே இல்லை. நாங்கள் சின்ன வயசா இருந்த போது அரசாங்கம் பயம் காட்டி என்ன சொல்லிட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கணும். எப்போ நீங்களாம் பார்த்துக்க மாட்டீங்க. சிஸ்டர் தமிழ், அவங்க என்ன தமிழ் சிஸ்டர் தான் பிறக்கல. நான் சொல்றது 70கள் 1970s. பெரியவங்க சொல்லி கேட்பது. நாங்களாம் என்ன பண்றோம் தெரியுமா? அரசாங்கம் அன்னைக்கு கருப்பு வெள்ள டிவி தான். எல்லா வீட்லையும் டிவி இருக்காங்க. பணக்காரங்க தான் டிவி வச்சிருப்பாங்க. அன்னைக்கு டிவியில படம் போட்டான். ஏன்னா வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 படமோ 3 படம் போட்டான். ஏன்னா இருட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, கண்டு போயிடணும்னு சொல்லிட்டான். ஆனால் பயந்துட்டு என்ன பண்ணோம்? நான் 5ஆவதுல படித்தேன்னு நினைக்கிறேன். 5ஆவது 6ஆவது வீட்டுக்குள்ள முடங்கிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அது வரைக்கும் நடந்ததே இல்லை. இதோட மோசம் மத்தியம் இது நடந்தது. 3 மணி நேரம் இருந்தது. இருள் வந்து நாங்கள் இருக்கும்போது 1 மணி நேரமா இருள் இருந்துச்சு நினைக்கிறேன். 1 மணி நேரமா 1/2 மணி நேரம் தான் இருள். இது 3 மணி நேரம் இருள், கார் இருள். ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு.
தேவன் சிறுவையில் தொகும்போது என்ன நடக்கும்? இயற்கை தாங்குமா? இதை உண்டாக்கின தேவன் ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு எத்தனாமத்துக்கு. அதை வச்சுதான் அவர்கள் வந்து ஏப்ரல் 3 கிபி 30 ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு சிறுவையில் வந்து தொங்கல அந்த சிறுவையில் தொங்கி மறித்த அந்த நாள் அப்படிதான் என்ன பண்றாங்க, டேட்டா அப்படிதான் என்ன பண்றாங்க, நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பூமி அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டுச்சு, கும்பராண்டி எர்த்குவேக். நம்ம எதை ஆய்வு செஞ்சிருக்கோம் சார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போதோட நான் முடிக்கிறேன், அடுத்த வகுப்பு நம்ம தொடரலாம். அப்போ சிறுவையில் அவர் மன்னித்தார். பாவம் செஞ்சவனா, அவருக்கு எதிராக குற்றம் செஞ்சவனா மன்னிச்சார். அதுதான் இங்க முதல் வார்த்தை. அப்ப பாத்தீங்கன்னா அவரு வலது பக்கத்தில் இருக்க குற்றவாளியும் என்ன பண்ண, அவரை நிந்தித்தான்னு சொல்லி மத்தேயு 27:47 வாசம். 2 வலது பக்க குற்றவாளியும் இடது பக்க குற்றவாளியும் நிந்தித்தான். அதுக்கப்புறம் இவர் மன்னித்த உடனே அவன் சொல்றான், லூக்கா 23:42 சொல்றான், இயேசுவை நோக்கி, லூக்கா 23:42, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நிலைத்தரணும் என்றான். 43 வசனம் வாசிங்க. லூக்கா 23:43. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் பரியாசம் பண்ணிருக்கவன கர்த்தர் மனுஷவன ஒரு மாற்றம் வந்துருவாங்க. அவரும் சிறுவையில் தான் தொங்குறாரு. எல்லாத்தோட அதிக காயம் அவருக்கு தான். தலையில ஒரு 3 முடி இருக்கு, முதுகுலாம் அடிச்சு சட்டையில அடிச்சு பிச்சுட்டாரு. மற்றவங்களுக்குலாம் அந்த மாதிரி கிடையாது. அவனை அரைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். 4 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தாங்க, அவனை குழந்தை அரைஞ்சிட்டாங்க. ஆனா இவருக்கு மாத்திரம் தலையில காயம், தலையில இருந்து கால் வரைக்கும் காயம், ரத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கு. துடியா துடிக்கிறாங்க, ஆனா மன்னிக்கிறாங்க. இப்போ வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளி தான் டிஸ்மாஸ். சாதாரண ஆள் அவன், நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஐயா மாதிரி அவன். நம்ம வெள்ளக்காரங்களை எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் ஐயா ஒரு ராணுவத்தை திரட்டி போரிட்டார் தெரியுமா? இந்தியன் நேஷனல் ஆர்மி INA அப்படின்னு ஒன்று உருவாக்கி ஆயுதங்கள்லாம் கொண்டு சண்டை போட்டார். பிரிட்டிஷ்காரங்களோட சண்டை போட்டார். இந்தியாவை வந்து சண்டை போட்டு தான் நம்ம சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆயுதம் ஏறினார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் டிஸ்மாஸ் வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படையை திரட்டி அன்னைக்கு ரோம பேரரசு இஸ்ரேல் அடிமையா இருந்தது. எப்படியாவது நம்ம எப்படி இந்தியாவில் நமக்கு சுதந்திரம் வேணும்னு சுபாஷ் சந்திர போஸ் ஐயா போராடினாரோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் டிஸ்மாஸ். அவன் திருட கிடையாது, பைபிள் திருடான்னு போட்டிருக்கேன். நீங்க ஒரிஜினல் கிரீக் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குற்றவாளின்னு இருக்கும். அவனுடைய வரலாறு இருக்கிறது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படையை வைத்திருந்தான். அவன் போராடினான், எப்படியாவது இஸ்ரேலை மீட்டெடுக்கணும். அவன் சுதந்திர போராட்ட தியாகி அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். சாதாரண ஆள் கிடையாது. ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே, அவர் மன்னிச்ச உடனே அது வரைக்கும் அவனை கேவலமா பேசுறான், அது வரைக்கும் அவனை தூசிக்கிறான், அது வரைக்கும் அவன் என்ன பண்றான், அவரை பரியாசம் பண்றான். இந்த வலது பக்கத்தில் குற்றாளி என்ன சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்க வரும்போது அடியேனை நினைத்திருக்கும் என்று சொன்னான். ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. அவன் என்ன பண்றான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளான். ஆண்டவரேன்றான். மற்ற எல்லாம் கேவலமா பேசுறாங்க, அவனும் கேவலம் தான் பேசுறான். இந்த மன்னிக்கிறது பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆண்டவரே அப்படின்றான். அவன் சொல்ல, இன்னைக்கு என் கூட நீ பரதேசில இருப்ப. அந்த கடைசி நேரத்தையும் மன்னிக்கிறது மூலமும் ஒரு நாள் என்ன பண்றாரு, ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஆண்டவரேன்ட்டான். அப்போ அவனுக்கு தலைவனாகிட்டார். இன்னைக்கு பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம யாரை மன்னிக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம தலைவனாகிடுவோம். யாரை நம்ம மன்னிக்கிறோமோ அவன் நமக்காக உயிரை கொடுப்பான். அப்படிதான் நீ சீசர்கள்லாம் பேதெல்லாம் அவன் பண்ணாத பாவம் தான். ஆண்டவர் கிறிஸ்தான் சதிச்சா கெட்டவர் சொல்லிட்டு இருந்தான், பயங்கரமா பேசணும். ஆனா அவனை மன்னிச்சார், அவன் உயிரை கொடுத்தான். அவனை தலையில சிலுவையில் இருந்தாங்க. பேதர் எப்படி அழைஞ்சாங்க, தோமா அவரை கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யும்போது ஒருத்தன் ட்ரெஸ் இல்லாமல் ஓடினான்னு பைபிளில் போட்டிருக்கு. அவரோட வாலிபன் துப்பட்டியெல்லாம் போட்டு ஓடினான். அந்த ஆள் தோமா தான். ஆனால் தோமா இந்தியாவிலிருந்து மறிச்சான் ரத்த சாட்சியா. தோமாலாம் மன்னிச்சார். தொட்டு பார்த்தாதான் ஒத்துப்பேன். இயேசு உயிரோடு எழுந்தேன்னு சொல்றாங்க.
அப்போ யாரையும் மன்னிக்கிறோமோ அவர்களுக்கு நம்ம தலைவராக மாறிடும். அவங்க நமக்கு உயிரை கொடுக்க ஆயத்தமா இருப்பாங்க. ஜான் பால்னு ஒரு போப் இருந்தார். அவர் வயசாகி தான் மறிச்சு போனார். ஜான் பால் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, இப்போ இருக்கிற போப்புக்கு முந்தினத்துக்கு முந்தின போப் நினைக்கிறேன். அப்போ பிபிசியில் அதை ஒரு காமிச்சாங்க. இவர் ரொம்ப அழுகிறான்னு சொல்லி பிபிசி கேமரா எல்லாம் தூக்கிட்டு அவங்க போனாங்க. ஏன் அழுகுறான்? ஒரு சொந்தக்காரனா இருப்பாங்க. ரொம்ப அது வயசாகி தான் செத்தாரு, எல்லாம் ஆண்டு அனுபவிச்சானே செத்தாரு அப்படின்ட்டு பேசிக்கிட்டே போய் அவர்கிட்ட கேட்க, ஏன் ரொம்ப அழுகுற? அவர் சொல்றான், ஜான் பால் நான் சுட்டேன், நானும் சுட்டேன். அவர் உயிர் படைச்சிட்டாரு. ஆஸ்பத்திரிலேருந்து வந்த பிறகு நேரம் என்னதான் பார்க்க வந்தார் ஜெயில. பார்த்துட்டு இவனை மனுஷன் விடுதலை பண்ணுங்கன்றாரு. அந்த ஆள் இந்த பாவி நாதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதான். அவன் தான் வேற யாரும் அழுல, அவன் தான் என்ன பண்ணான், அழுதான். பொதுவாக நம்ம யாரை மன்னிக்கிறோமோ அவன் நம்மளால மாறிடும். மன்னிக்கலன்னா நம்ம உலகத்துல வாழவே முடியாது. ஏன்னா வேறு சொல்றது மன்னிக்கிறதுனால மேன்மை, அதை காண்பிச்சு கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆபிரகாம்னா சாரா மன்னிச்சதுனாலதான். சாரா ரொம்ப மன்னிக்கிறவனா இருந்தா. ஆபிரகாம் தங்கச்சி தான் கொண்டாட்டிய. அதுக்கப்புறம் அபிமேலுக்கு அரசன் கொண்டு போயிட்டான். பரிசு பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். போய் கொண்டாட்டியை கொடுத்துட்டு வந்துட்டான். போய் சண்டெல்லாம் போடலாம், எதிர்ப்புலாம் தெரியல. ஆனா லோத்த வந்து அன்னைக்கு உலக பேரரசன் 7ஆம் அரசன் பிடிச்சு போக சண்டை போட்டான். கேட்டு வள கொண்டாடி, யோ ஒரு தம்பி சகோதர மகன் கொண்டு போனது ராணுவத்தை கொண்டு போய் சண்டை போட்டான். எனக்கு நீ நல்லா வச்சுட்டு பரிசு பொருளாக வாங்கிட்டு வண்டியே கேட்டு போல இல்லையா? அது சக்திவேக அரசன், 7ஆம் அரசன். எதெல்லாம் போங்க இன்னைக்கு ஈரான், 7ஆம் இன்னைக்கு ஈரான். அவனுடைய சண்டை போட்டான். அதுவும் ஒரு அரசன் இல்ல, 4 அரசர்களை சண்டை போட்டேன். ஆனா என்னை அப்படியே விட்டேன். நல்லது ஒழிஞ்சு போட்டோன்னு விட்டாங்க. என்ன தெரியல, நீ வச்சுக்கப்பா அப்படி விட்டா. பரிசு பொருள் வாங்கிட்டு விட்டான். ஆனா சாரால் மன்னிச்சான், ஆகார கட்டிட்டான். ஆனா பிற்பாடு கடைசி காலத்துல அவன் மாறிட்டான். ஆரம்பத்துல இருந்த ஆபிரகாம் வேறு, பிற்காலத்துல இருந்த ஆபிரகாமுடைய பின்னிலைமை வேறு. பிற விசுவாசிகள் காப்பனா மாறிட்டான், ஒரு தீர்க்கதரிசியா மாறிட்டான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் வந்து அதை பின்னிலைமையா பார்க்கிறார். இப்ப மன்னிக்கணும்னா குடும்பம் தான் உடஞ்சிடும். இந்த பெண்கள் தான் நிறைய மன்னிக்கிறார். ரொம்ப மன்னிக்கிறது யார் குடும்பத்துல? சொல்ல லைட்டா தப்பா? அதெல்லாம் குடும்பங்கள் அப்படியே இருக்கு. இல்லைன்னா எல்லா குடும்பங்களும் உடஞ்சிடும். அங்க அமெரிக்கால நிறைய டைவர்ஸ்னா மன்னிக்க மாட்டாவா? டைவர்ஸ் யாரெல்லாம் மன்னிக்கலையே குடும்பம் உடஞ்சிது. எல்லாம் கூட உள்ளவன் தான், யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. மன்னிக்கிறதுனால கதை ஓடுது. யாரை மன்னிக்கிறோமோ அவங்களுக்கு தலைவராக மாறிடுறோம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிக்கலாக தாவீது 400 பேர் கல்லறிய வந்தாங்க. அவங்க ஆட்கள் அவனை மன்னிச்சான். அவனை கொண்டுதான் கர்த்தர் சாம்ராஜ்யத்தை கட்டி கொடுத்தாரு. அவங்க சாவிதுக்காக உயிரை விட தயாரெல்லாம் உயிரை விட்டாங்க. நீங்க மன்னிச்சீங்கன்னா அவங்க ஆள மாறிக்கணும். ஆனா உலகத்துல என்ன சொல்லுவாங்க, யாரையும் மன்னிக்காத, இழிச்சவையா இருக்காத, ஏன் மன்னிக்கிற, நீ ஒரு இது சூடு சொல்ற. அவன் எப்படிதான் உன்னை பண்ண கரெக்டா? நம்ம கற்றுக் கொடுக்குற ஆண்டவர் மன்னிக்கிறது. மன்னிக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. திட்டுவான், நாளைக்கு வந்து 5000 வருவான். மன்னிக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. மன்னிக்கலன்னா வாழவே முடியாது, உயரவே முடியாது. மன்னிக்கிறதுனால மேன்மை என்று வேதம் சொல்றது. அல்லேலூயா. அதெல்லாம் காண்பித்து கொடுத்தார். சரி, அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி தான் கேளுங்க. இன்னும் முடிக்கிறது. இந்த கேள்வி தான் கேளுங்க. அந்த சபையில் பேசணும் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது ஐயா. ஐயா எந்த சபையில பேசி அயோக்கியத்தனமா இருக்கு சொல்லி ஒரு சபையே நடந்து 2000 பேர் போடுறாங்க. அப்படியே வெளியே குமரன் நகர். ஓ, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி பேசக்கூடாது, அந்த பெண்ணுக்கு சேவை பேசக்கூடாது. ஒரு பெண் அப்போஸ்தலராகவே இருக்கா. நீங்க வரலாறு படிச்சீங்கன்னா திபேரியஸ் ரோம பேரரசர் திபேரியஸ் அவர் ஞானஸ்தானம் கொடுத்தது யாருன்னா அந்த 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. வரலாறு சொல்லுது. அதாவது
ரோம பேரரசு ஆவணர். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் 2 பெண் பிள்ளைகளுக்கும் யார் சனம் கொடுத்தா? முதல் வெளிநாட்டுல போய் ரோமாபுரியில போய் ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு? பெண்ணுதான். நீங்க சமாரிய ஸ்திரீ அபட் 14 அவர் 100 சபைகளை சாதித்தால் வர சொல்லுது. சில 1000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆனா இடையில வந்த இந்த டாக்டரின்ஸ் வந்த ஆட்கள் நம்மளுக்கு ஜிப்பா வேட்டிக்கிட்டே போட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? அது ஒரு பெண்கள் அப்படின்ட்டாங்க. அவர் அப்போஸ்தலர் என்ன எல்லாத்தையும் சொல்றார்? அப்போஸ்தலர் பாஸ்டரை விட, பிஷப்பை விட, தீர்க்கதரிசியோட பெரிய ஊழியம். யார் பேரு? இப்ப சொன்னா 14 ஃபர்ஸ்ட் வந்து பெர்னிஸ் பேர். பெர்னிஸ் அவன் ரோம்ல ராஜாக்கே ஞானஸ்தானம் கொடுத்தா. அப்புறம் 14 சமாரிய ஸ்திரீ. சமாரிய ஸ்திரீ. அதுக்கப்புறம் யாரு? யூனியா. இங்கிலீஷ் யூனியா. ஏதாவது பொம்பளை பிறந்தா அது யூனியான்னு பேர் வைங்க. பெண்கள் பெரிய ஊழியக்காரி தான். ஒரு பெண் அப்போஸ்தலர். எத்தனையோ செத்து போன ஆட்கள் உயிரோடு இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா. ஈஸ்ட் யூரோப் ஃபுல்லா வந்து சுவிசேஷம் பரவணும். இன்னைக்கு எனக்கு அதாவது ரஷ்யால இருந்து, யுக்ரைன்ல இருந்து, குரோஷியால இருந்து இவதான் போய் சுவிசேஷம்னா எத்தனை செத்து போன ஆட்கள் உயிரோடு இருக்கு. அந்த யூனியன் பெண் அப்போஸ்தலர். நிறைய பாஸ்டர்கள் இவதான் தலையில் கை வச்சு ஆலயம் பண்ணான். இசைக்குமான ஆலயம் பண்ணான். இடையில வந்த ஆட்கள் நம்ம ஆட்கள் என்ன பண்ணான்? பைபிளும் வாசிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு வரலாறு தெரிய மாட்டேங்குது, சட்டமும் தெரிய மாட்டேங்குது. ஆனா அப்படியே வந்துடுறான். நானும் பெரிய எனக்கு எல்லாம் தெரியும். ஏடி வந்து ஃபர்ஸ்ட் 1 AD அவன் ஆண்டவராக இயேசு வீசியிருந்த பிறகு அவனுக்கு 5 வயசா இருக்கும்போது ஏடி ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலா 1 AD தான் பிறந்தார். 14ஆம் நூற்றாண்டுல வந்த அன்னைக்கு போப்பும் ராஜாவும் ஒரே ஆட்கள் தான். இன்னைக்கு போப் பேரு, இன்னைக்கு போப் வந்து மத தலைவர். இன்னைக்கு அன்னைக்கு இல்லை, போப் வந்து அரசர்கள் தான் போப். அன்னைக்கு கிரெகோரின்னு ஒரு போப் வந்தான் 16th century. கிரெகோரி இன்னைக்கு வந்து தானியல் 7ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து கேலண்டரை மாற்றுவாங்கன்னு போட்டு அதே மாதிரி அவன் வந்து கேலண்டரை மாத்திட்டான். இந்த டேஸ் எல்லாம் மாத்திட்டான், பேரெல்லாம் மாத்திட்டான், மாசம் பேரு, நாள் பேரெல்லாம் மாத்திட்டான். அதனால இப்ப நம்ம யூஸ் பண்ற ஜனவரி எல்லாம் விற்கிற பேர் தான். சண்டே அப்படின்னு அர்த்தம் சூரியனை வழங்குற நாள் அர்த்தம். நம்மோட அப்படி வந்து நீங்க வாய்க்க போச்சு. இந்த பசுத்த ஞாயிறு பசுத்தமா நமக்கு தெரிய தொழில் நாள் தான். நம்ம இந்த நாளையும் விசேஷ நாளா வந்து வந்து நம்ம சொல்லலாம். இந்த நாள் தான் எல்லா நாளும் நமக்கு விசேஷமான நாள் தான் கதிராமத்துக்கு. அப்ப என்னாச்சுன்னா அவர் 1 AD அவரை பிறந்தது அப்படியே தள்ளி போயிடுச்சு. இவர் கேரக்டரை மாத்ததுனால கொஞ்சம் நாட்கள்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பின்னாடி போயிடுச்சு. அவன் குறைச்சிருந்தாலும் முன்னாடி வந்துருக்கோம். நிறைய இன்க்ரீஸ் பண்ணான். அவர் 4 வருஷம் தள்ளி போயிடுச்சு. கிரிகோரி, இந்த கிரிகோரி கேலண்டரை பத்தி டீச் பண்ணியிருக்கானா? கேலண்டரை பத்தி கிளாஸ் எடுத்துருக்காங்க. தானியல் எடுக்கும்போது எடுப்பேன், 7ஆம் அதிகாரம் எடுக்கும்போது எடுப்பேன். இந்த தானியல் 7ஆம் அதிகாரம் எடுக்கல. சரி, இப்போ இந்த பாடுகள் நம்ம தியானிக்கிற காலமாக இருந்ததுனால இந்த ஒரு இதை நான் கற்றுக்கொண்டேன்.